கொத்து கொத்தாக கொட்டுற முடியையும் நிறுத்தி முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரணுமா? அப்போ இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக முடி ஒரு முடி கூட கொட்டாதுங்க. குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் வளர்கிறத நீங்கள் நிறைய பார்க்க முடியுங்க. அதுதான் கருவேப்பிலை மோர். நான் கருவேப்பிலை மோரை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, முடி வளர்ச்சியில் டாப் 1ல் இருக்குங்க இந்த கருவேப்பிலை மோர். வித்தின் 1 மந்தில் நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். கருவேப்பிலை மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 10லேருந்து 15 கொத்து கருவேப்பிலை, 2 நெல்லிக்காய், 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பச்சை கருவேப்பிலையாக தாங்க எடுத்துக்கணும். 2 நெல்லிக்காவையும் இது கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாங்க. நெல்லிக்காய் வந்து தனியாக சாப்பிடும்போது கசக்கும். ஆனால் இந்த மோர் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இதில் நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். துளி கூட கசப்பு இருக்காது. 2 நெல்லிக்காவையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் நீங்கள் இஞ்சி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது 3 நேரமும் குடிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக குடிக்கலாங்க. உங்களால் குடிக்க முடியும், உங்களுக்கு ஒத்துக்கும், சைனஸ் ப்ராப்ளம் இல்லை, என்னால் குடிக்க முடியும்னா 3 நேரமும் குடிக்கலாம். இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களால் குடிக்க முடியாது அப்படின்னா ஒரு டைம் மட்டும் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கூட குடிக்கலாம். இதில் முடி வளர்ச்சி அப்படி இருக்குங்க. நான் அதனால தான் திரும்ப திரும்ப இந்த டிப்பை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நியூ பேபி ஹேர்ஸ் நிறைய வளரதை நீங்கள் பார்க்க முடியும். இதை ஹேர் பேக்காகவும் நீங்கள் போடலாம். தயிர், நெல்லிக்காய், கருவேப்பிலை மட்டும் அரைச்சிட்டு உப்பு சேர்த்துக்காமல் ஹேர் பேக்காக போடுங்க. இந்த 2 டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் பேக் போட்டு இன்டேக்காகவும் குடிச்சிங்கன்னா அருமையான ரிசல்ட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். 1 or 2 மந்தில் நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டை உங்கள் கண் கூட பார்க்க முடியும். முடி கொட்டுறதையும் தடுத்து இது அருமையான ரிசல்ட்டை கொடுக்குதுங்க. கொஞ்சமாக உப்பு கலந்துட்டு குடிங்க. அருமையான நம்மளோட கருவேப்பிலை மோர் ரெடிங்க. தாராளமாக குடிக்கலாம், எல்லாரும் குடிக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் ஆஃப்டர் 5 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் குடிங்க. ஃபீடிங் மதர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களும் 5 மந்த்துக்கு அப்புறம் குடிங்க. குழந்தை பிறந்து 5 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் குடிக்கலாம்.